ஹாய் நண்பர்களே, வணக்கம். நிறைய நாளைக்கு பிறகு நான் ஆன்லைன் வந்திருக்கிறேன். ஆக்சுவலி நான் புதுசாக ஒரு லான்ச் பண்ணியிருக்கேன், நேப்பி வர்சஸ் அப்படின்ட்டு. அதுக்குரிய லிங்க், ஆப் ஸ்டோர் லிங்க், ப்ளே ஸ்டோர் லிங்க் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் நான் மோஸ்ட்லி இனி வர்ற கதைகள் எல்லாம் எழுதுவேன். இப்போ சைட்டில் எழுதிட்டு இருந்தேன்னா, ஸோ அதை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அப்ளிகேஷன்லாம் எழுதுவேன். பிரதிலிப்பி அமேசான்லாம் போகிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ என்னோடய புது முயற்சி, இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய எல்லா கதைகளையும் எல்லாம் ஆன்கோயிங்கும் படிக்கலாம். மற்றபடி ரீடர்ஸ் ஃப்ரீயாக ரீட் பண்ணலாம். அதோட காம்படிஷன் நடத்திட்டு இருக்கேன். அதில் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 50,000 INR. ஸோ ஈச்சமான எல்லாருமே கலந்து கொள்ளலாம். வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்ளிகேஷனில் இருக்குது. கீழே ஜாயின் த கண்டெஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அதுக்குள்ள என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லோரும் டவுன்லோட் பண்ணி எல்லோரும் என்னோட இணைந்திருங்கள். பிகாஸ் இது என்னோட புது முயற்சி, இதை மேலே மேலே கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இன் ஃப்யூச்சரில் மேலே கொண்டு வரலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு உண்மையாகவே தேவை. அண்ட் இப்போ நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க, நான் எல்லாத்துக்கும் விட சொல்லலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன். ஸோ முதலாவதுலேருந்து நான் போகலாம். எல்லா கேள்வியும் நான் எடுக்கல. நான் ரொம்ப நிறைய கேள்விகள் 178 கிட்ட கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் ஒரு 10 பார்ட் வீடியோ பண்ணணும். ஸோ அதனால் தேர்ந்தெடுத்திருக்கேன். 2-3 கேள்விகள் மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கேன். நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, பிரியா மோகன் யாதவ் வாய்ஸில் கதைகள் போட சொல்லி. நான் வச்சுட்டு வஞ்சகம் பண்ணலை. நான் 2 பேர்கிட்டையும் கதை கொடுத்துருக்கேன். அது வரும்போது நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ நாம் இப்போ முதலாவது கேள்வியிலேருந்து போகலாம். யார்? மனோவின் பேசும் கதைகள். அவங்க கேட்டிருக்காங்க, ஹாய் சிஸ், மௌனமாக ஒரு காதல் ஸ்டோரி ஆடியோ புக்ஸ் எப்போ போடுவீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. பிரியா மோகனுக்கு அனுப்பியிருக்கேன் அந்த ஸ்டோரியை ரெக்கார்ட் பண்ணி தர சொல்லி. அவங்க ரெக்கார்ட் பண்ணி தந்தால் நான் போட்டுருவேன். நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம், போய் ப்ளீஸ் இதை ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க தந்துட்டாங்கன்னா உடனே நான் போட்டுருவேன். அடுத்தது யாழ் கேட்டிருக்காங்க என்னென்னா, கேன் யூ ப்ளீஸ் ரீபப்ளிஷ் பிரம்மன் நாவல் வித் பிரியா மோகன் வாய்ஸ்? யார் வாய்ஸில் அது இருக்குது? பிகாஸ் என்ன பிரச்சனைனா நான் எழுதின நிறைய கதைகள் இருக்குது. ஸோ ரொம்ப ஐகானிக்கான சில கதைகள் தான் நான் பிரியா மோகன் யாதவ் வாய்ஸில் ரீபப்ளிஷ் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரகசிய சிநேகிதனி, மௌனமய காதல் அப்படியான கதைகள். பட் பிரம்மன் எனக்கு தெரியலை அது அப்படியான நாவல், அதாவது ஐகானிக்கா அது ஹிட்டா அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. பட் என்னோட இப்போ எழுதிட்டு இருக்கிற கதைகளை ரெக்கார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால தான் எல்லா பழைய கதைகளையும் நான் அவங்கக்கிட்ட கொடுக்கல. என்னால் முடிஞ்சால் நான் பப்ளிஷ் பண்ணுறேன், பட் தட்ஸ் நாட் ஷுவர். ஆனால் மௌனமாக ஒரு காதல் வரும் கண்டிப்பாக. அவங்களே திரும்ப ஒரு கமெண்ட், ஐஸ்வர்யா சிவராமன் அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது, you are such a wonderful writer. I am recently addicted to your novels. I am living in Canada. We are getting some of your books from the library too. You and Priya Mohan are my all-time favorite combo. Priya is giving life to your extraordinary writing. Her voice modulation, especially for male characters, oh my god, mind-blowing. Rajali in Ranival வேறு level. My name is Yalini too. அவங்க தான் பண்ணியிருக்காங்க போல், பட் பேர் வேறு ஏதோ விழுந்திருக்கு. ஸோ நான் காப்பி பண்ணி போட்டதால் ஐ ஆம் நாட் ஷுவர் யார் பண்ணியிருக்காங்களே. திஸ் இஸ் யாழினி நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு நான் என்ன சொல்கிறது, பட் நிறைய பேர் என்னை விஷ் பண்ணியிருக்கீங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே நன்றிகள். அடுத்தது சாதனா கலைவாணி அவங்க கேட்டிருக்காங்க, இலங்கை தமிழில் எழுதும் நாவல்களை அதே பாணியில் ஆடியோ நாவலாக பதிவிடுங்கள். எங்களுக்கு அந்த தமிழ் மிகவும் பிடிக்கும். ஸ்பெஷல் ஃபார் யாதவி வாய்ஸ். யாதவி கிட்ட நான் இலங்கை தமிழ் எழுதின 4 நாவல் கொடுத்துருக்கேன். அவங்க இன்னுமே எனக்கு தரல. அடுத்த காதல் தேடும் பயணம் இது தாரன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த மந்த் நினைக்கிறேன். தந்ததும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஸ்ரீலங்கன் நாவல்ஸ் ஃபுல்லாகவே அவங்க வாய்ஸ்லாம் கொடுத்துருவேன். ஸோ ஒன்றன் பின் ஒன்றாக சேரும். அடுத்தது அம்பிகா பிரஜித் அவங்க கேட்டிருக்காங்க, எல்லா கதைகளும் பிரியா மோகன் யாதவின் குரலில் வந்தால் நன்றாக இருக்கும் தான். நான் ரெக்கார்ட் பண்ண நமக்கு 1 month தேவை. ஸோ அவங்களுக்கும் கஷ்டம். அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அண்ட் த்ரோட்டும் பெயின் ஆகும் தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ அதே டைம் நீங்கள் வீக்லி ஒரு நாள் கேட்கீங்க, நான் என்ன பண்ணுறது? வீக்லி ஒரு நாள் அவங்கக்கிட்ட எடுக்க முடியுமா? இட்ஸ் பாசிபிள் இல்லையா? பாசிபிள் இல்லை. ஸோ அதனால்
முடிஞ்ச வரைக்கும் நான் போட ட்ரை பண்ணுறேன். மெட்ட புது புது ஆர்ஜேஸுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அடுத்தது ரமேஷ் அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஹாய் ஜி எப்படி இருக்கீங்க? ராஜமுத்ரை அண்ட் மீட்டாத வேட்டையாடு விளையாடு தடம் மாறி இலக்கணம் என்னோட ஃபேவரட் ஸ்டோரிஸ். கஜன் ஸ்டோரி மாதிரி ஒரு அழுத்தமான ஸ்டோரி வேண்டும் அண்ட் தொடர்ச்சியான ஸ்டோரியும் வேண்டும் ஜி. கங்க்ராட்ஸ். ஆக்சுவலி கஜன் ஸ்டோரியோட ஒரு ஹாப்பி எண்டிங் ஸ்டோரி தான் அழகிய லைலா. இப்போ வந்து நான் அப்ளிகேஷனில் வந்து ஆன்கோயிங்கில் போய்கிட்டு இருக்கிறது தான். அதாவது அதில் லாஸ்ட்டாக அவர் நவநீதனோட லவ் ஸ்டோரி, அதில் வந்து எல்லா கேரக்டர்ஸும் வருவாங்க. ஸோ எனக்கு செகண்ட் ஜென்ரேஷன் எழுத சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. பட் என்னோட பிரச்சனை என்னென்னா, நான் வந்து சக்திவேல், பார்த்திபன் அப்படியான கேரக்டர்ஸை ஹீரோவை வச்சு எழுதிட்டு அவங்கள கொள்ளு தாத்தாவை கொண்டு போகிற என்னோட பர்சனலி எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் எழுதுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கமெண்ட். அடுத்தது வந்து அன்னை தெரேசா அவங்க அனுப்பியிருக்காங்க, கங்க்ராட்ஸ் ராஜாளியின் ராணிவள் செம. இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு வரீங்களா, அவங்கள நேரில் பார்க்கணும் வரணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் வந்து அதுக்கான கொடுப்பனை இன்னும் அமையலை. கண்டிப்பாக வரும்போது நான் மீட் பண்ணலாம். அடுத்தது பாபிதா சுபாஷ் எழுதியிருக்காங்க, ப்ளீஸ் அப்லோட் வில்லாதி வில்லி ஸ்டோரி சூன் வித் பிரியா மோகன் யாதவி ஓ கிருத்திகா ராஜ் பாய்ஸ். வில்லாதி வில்லி வந்து கிருத்திகா ராஜ் கிட்ட கொடுத்துருக்கேன். நாங்கள் செப்டம்பர் தாரன்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் தான் யாதவியும் தாரன்னு சொல்லியிருக்காங்க. மௌனமாக இருக்காதில் வந்து பிரியா மோகன் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எது வருதோ ஃபர்ஸ்ட்டாக நான் அது கண்டிப்பாக போடுவேன். அடுத்தது மஞ்சுளா தேவியை கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம், யுவர் ஸ்டோரிஸ் ஆர் வெரி நைஸ். மேக் ஆன்டி ஹீரோ ஸ்டோரி மேம் வித் கிருத்திகா வாய்ஸ். ஆன்டி ஹீரோ ஸ்டோரியா? ஆன்டி ஹீரோ எழுதி நிறைய நாள் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக எழுதின ரெக்கன் எதுவும் ஆன்டி ஹீரோ ஸ்டோரி தான். ஓகே, ஐ வில் ட்ரை. வேறு என்ன சொல்கிறது? அடுத்த ஷீலா அவங்க பெரிய ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, நான் 1996 திருமதி ரமணிச்சந்திரன் அம்மாவுடன் நாவலான வெண்மையிலை திரை நிறங்கள் என்ற நாவலின் கதையை ஒரு தோழியின் வாய் மூலமாக கேட்க நேர்ந்தது. அக்கதையின் சாராம்சம் எனக்கு பிடித்ததால் நான் உடனே கடைசி புத்தகத்தை வாங்கினேன். அந்த அம்மாவின் நாவலை வாசிப்பதற்காகவே நான் 4 லைப்ரரியில் மெம்பர்ஷிப்பாக சேர்ந்து நிறைய புத்தகங்களை வாசித்தேன். இப்போதும் அவர்களுடைய நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுள்ளேன். நானும் வந்து அவங்களோட ரசிகை தான். அடுத்தது வந்து என்னோட நிறைய பிரச்சனைகளுக்கு திருமதி ரமணிச்சந்திரன் அம்மாவோட புத்தகங்கள் வடிகாலாக இருந்துள்ளது. எதேச்சியாக யூடியூபில் உங்களுடைய நாவலான மௌனம் பேசியிருப்போம் ஆசியல் 2022 கேட்க நேர்ந்தது. அங்கால அவங்க சொல்லியிருக்காங்க, அதை நான் சொல்லக்கூடாது, அது வந்து சில பேருக்கு வந்து ஒஃபெண்ட் ஆகும். ஸோ அதை நான் சொல்லலை. அங்கால வந்து அதிலிருந்து உங்கள் கதையை கேட்க ஆரம்பித்து விட்டேன். அதிலும் ராஜமுத்திரை சீரீஸ், யாத்ரா, அபூர்வ வானவில் நூறடி, உங்கானமே நிசையாக இருந்து ராஜாளியின் ராணிவள் வரை உங்களுடைய அனைத்து நாவல்களையும் கேட்டுவிட்டேன். அதிலும் ஆர்ஜே பிரியா மோகன், ஆர்ஜே ராதவி, ஆர்ஜே கிருத்திகா ராஜ் இவர்கள் குரல்கள் என்றால் எனக்கு மீண்டும் மீண்டும் கேட்க தோணும் விதமாக உள்ளது. என் தனிப்பட்ட வேண்டுகோள் என்னவென்றால், அதுவும் வந்து நான் ஒஃபெண்ட் ஆயிரும், அதுவும் சொல்ல முடியாது. பட் வந்து அவங்க நிறைய வாழ்த்திருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஷீலா கோபி. பட் நான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்ட ஆர்ஜேவோட வாய்ஸில் போட ட்ரை பண்ணுறேன், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். நான் 3 பேரையும் வந்து எப்படியும் எங்கேஜாக வச்சுருப்பேன். ஆர்ஜே தேவி, ஆர்ஜே பிரியா மோகன், ஆர்ஜே யாதவி, அப்புறம் ஆர்ஜே கிருத்திகா ராஜ்கிட்டையும் நான் நாவல் கொடுத்து வச்சுருக்கேன். பட் அவங்க எனக்கு எப்போ தர முடியுமோ அப்போ தான் நான் போட முடியும். ஸோ அடுத்தது வந்து சித்ரா பாலா, விளையாடு வேட்டையாடு ராஜமுத்திரை சீரீஸ் பிறகு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கதை ராஜாளியின் ராணி. வெளியில் வந்து இந்த கதை நல்லா இல்லையா? ஐயோ. அடுத்தது வந்து அதை விட கிளைமேக்ஸ் சூப்பர். 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைத்ததுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். 1,00,000 சப்ஸ்கிரைபர் கிடைக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். 1,00,000க்கு வந்து நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும், நான் வேறு யார்கிட்ட கேட்க முடியும்? இதுபோல் சிறந்த கதைகளை மேலும் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பாக இப்போ திரும்ப எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நிறைய கதைகள் நான் கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச் அம்மா. அடுத்து ரோஸ் குட்டி எடிட்ஸ், வாழ்த்துக்கள் பொம்மு. நீங்கள் ஒவ்வொரு நாவலும் இப்படி யோசிச்சு எழுதுறீங்கன்னு கேட்கும்போது நினைப்பேன், நிறைய நாவல் எழுத வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அதிகமாக வந்து நான் ஸ்டோரி லைன் வந்து நான் ரீல்ஸ் பார்க்கும்போது எடுப்பேன். ரீல்ஸ் பார்க்கும்போது இதை நீயா நானாவில் ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் அப்படியே எடுப்பேன். மற்றபடி நான் ரொம்ப யோசிக்கிறதெல்லாம் இல்லை. பட் எழுதும்போது எனக்கு ஃப்ளோவிலேயே வரும். அது வந்து எனக்கு ஒரு என்னென்ன சொல்கிறது, ஒரு வரம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். நான் பெருசாக யோசித்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்டோரி லைன் எப்பயுமே எடுக்கிறது இல்லை. எழுதும்போது நான் லேப்டாப்பை திறந்துட்டா எனக்கு அந்த மைண்டில் ஓடிட்டு இருக்கிறத வந்து நான் கதையாக கொடுப்பேன். அப்பப்போ என்ன வெகுவாக தான் எழுதுவேன். அதனால் எனக்கு என்னோட எந்த கதையுமே நினைவில் இருக்கிறது இல்லை. பிகாஸ் அது அப்பப்போ எழுதுனதாக இருக்கும். கடைசி வரைக்கும் பெரிய நோட்ஸ்லாம் எடுத்து எழுதின கதைகளாக இருக்காது. அடுத்தது தீப்தி லுக்,
உங்கள் கதைகளில் வர்ற எல்லா ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப பணக்காரர்களாக ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கை இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஃபேமிலியுமா இருக்கக்கூடிய ஹீரோயினை உங்களை வச்சு கதை எழுதணும். கட்டாயம் நான் எழுதுகிறேன். இப்போ வந்து ஐ திங்க் வந்து தாயா தாரம் அது ஒரு மிடில் கிளாஸ் கதை. அதுக்கு பிறகு நான் நிறைய டீசர்ஸ் போட்டிருக்கேன் என்னோடய குரூப்பில், ஃபேஸ்புக் குரூப்பில். ஸோ பல கதைகள் இனி வரும். இனி மிடில் கிளாஸ் கதைகளெல்லாம் சேர்த்து எழுதலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். அடுத்தது சூர்யா எடிட்ஸ். நான் சந்தையில் கட்டை போடும் ஒரு வியாபாரி. நான் உங்கள் கதைக்கு ஹீரோவாக முடியுமா? மை லவர் நேம் தக்கை. தேங்க்யூ ஸோ மச். கட்டாயங்கப்பா. நான் அடுத்தது உங்களை போல் ஒரு வியாபாரியை நான் வந்து ஹீரோவை வச்சு எழுதுறேனே. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கமெண்ட். கட்டாயம் வந்து நான் எல்லா வகையான ஹீரோஸையும் எழுதணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருமே ஹீரோஸ் தான் உண்மையாகவே. அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க தான் ஹீரோஸ். ஸோ கட்டாயம் வந்து அடுத்த கதை வந்து உங்களோட ப்ரொஃபஷனை வச்சு நான் ஒரு கதை எழுதுகிறேன். அடுத்தது வந்து டெலிகேட் அப்படின்ற ஒருத்தங்க. ஹாய் பொம்முசீஸ், விளையாடு வேட்டையாடு, ராஜமுத்திரை, ஆடுபுலி ஆட்டம் இதுபோல் தொடர் நாவல்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றேன். மேலும் உங்களுடைய ஆப்பிள் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கேட்குறது, அதை எப்படி லாகின் பண்ணுவதுன்ற தயவு செய்து சொல்லவும். என்னென்னா வந்து இப்போ நிறைய சீரீஸ் வந்து நான் டீசர்ஸ் போட்டிருக்கேன். அது ஒன்றன் பின் ஒன்றாக வரும். அடுத்த ஆப்பில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும். ஸோ ஆப்பில் வந்து எப்படி சைன் அப் பண்ணுறது, லாகின் பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன். அதுக்கும் கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை ரிஃபர் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அடுத்தது திவ்யா மஞ்சு. ஒய் பொம்மை நாவல் சைட்டில் ஸ்டோரிஸ் போடுறது இல்லை? அதுதான் இப்போ அப்ளிகேஷன் தான் போடுறேன். ஸ்டோரிஸ் வந்து சைட்டில் போடுறதில்லை. நசார் அவங்க போட்டிருக்காங்க. வணக்கம் அக்கா, உங்கள் நேட்டிவ் எது? உங்களோட ஃபேவரட் ரைட்டர் யார்? நான் வந்து ஸ்ரீலங்கா பேட்டிக்லோ. என்னோடய ஃபேவரட் ரைட்டர் வந்து ரமணிச்சந்திரன். ஆமாம். அடுத்தது வந்து ரேணுகா தேவி எழுதியிருக்காங்க. நம்ம ட்ரகன் டேட்டுக்காரனே கதை போடுங்க சிஸ். அதுதான் நான் யார்கிட்ட யாதவி கிட்ட கொடுத்துருக்கேன். அது வந்தது காதல் தேடும் பயணம். இது அடுத்த நாவல் அதுவாக தான் இருக்கும். அடுத்தது ஃபேஸ்புக்கில் லாட் ஆஃப் நாவல்ஸ் ஆர் கம்மிங் பட் இன் யூடியூப் இட்ஸ் நாட் கம்மிங் வை அப்படின்ற பிரேமா மகேஸ்வரன் அனுப்பியிருக்காங்க. பிகாஸ் ஃபேஸ்புக்கில் வந்து நான் எழுதுகிறேன், யூடியூப்பில் வந்து நான் எழுதுறதை இன்னொருத்தவங்க வாசிக்கிறேன். இட்ஸ் டேக்கிங் டூ மச் ஆஃப் டைம். ஸோ அதனால தான் யூடியூப்பில் வந்து அவ்வளோ குயிக்காக வந்து என்னால் நாவல் அப்டேட் பண்ண முடியாமல் இருக்குது. அதோட ஃபேஸ்புக்கில் வந்து எபிசோட் பை எபிசோடாக போடுறேன். பட் யூடியூப்பில் வந்து அப்படி இல்லை, ஃபுல் நாவலாக போடணும். ஸோ டைம் பிரச்சனை. அடுத்தது பிரியங்கா ஷரோன். ஐஷாக்கு அவங்க ஸ்டோரிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போது எவ்வளோ அழகான ஸ்டோரிஸ் எழுதுறீங்க. ஆனால் ரியாலிட்டியில் இது போல் இல்லைன்னா, விவியில் எவ்வளோ அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, ரியாலிட்டியில் அது போல் இல்லைன்னா அதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பீங்க? கதையில் வரதெல்லாம் நமக்கு நிஜத்தில் எதிர்பார்க்க முடியாது. அது என்னென்னு அக்செப்ட் பண்ணுறது? அப்படியான ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கஷ்டம் கிடைக்கிறது. நம்ம கதையில் படித்து சந்தோஷப்பட்டுக்கலாம். அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரி ஆத்தர் பற்றி சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச ஸ்டோரி அப்படின்ட்டு வந்து எனக்கு ஒரு ஸ்டோரி இல்லை. எல்லா ஸ்டோரியும் வந்து வாசிப்பேன். எனக்கு பிடிச்ச ஆத்தர் ஸ்டோரிஸ் எல்லாம் வாசிப்பேன். நான் இப்போ ஸ்டோரிஸ் வாசிக்கிறது இல்லை. பிகாஸ் நான் எழுத வந்த பிறகு வந்து என்னால் கன்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்குது வாசிக்கும் போது. அதனால் வந்து ஸ்டோரி எழுதுறதே எனக்கு ஃபுல் டைம் வேலையாக போயிடுச்சு. முதல் ரமணிச்சந்திரனோட ஸ்டோரிஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே வாசிச்சிருக்கேன். எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரிஸ் இல்லை, எல்லா ஸ்டோரிஸ் இதெல்லாம் அவங்களோட ஸ்டோரிஸ் வாசித்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். உங்களோட ஃபேவரட் ட்ராவல் பிளேஸ்? அப்படி ட்ராவல் பண்ணணும் ஒரு இடத்த அப்படின்ற ஐடியா இல்லை. பட் எனக்கு மால்டீவ்ஸ் போகணும் அப்படின்ற ஆசை இருக்குது. எனக்கு அந்த சீ சைடு அதுகளில் வந்து கேம்ஸ் விளையாடணும் அப்படின்ற ஆசை மட்டும் இருக்குது. ஹாபீஸ் வந்து மோஸ்ட்லி வந்து கதை எழுதுறது, அப்புறம் வந்து ஜிம் போவேன். அதுக்கு பிறகு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கவே எனக்கு டைம் சரியாக இருக்கும். அடுத்து அப்புறம் எவ்வளோ இண்டிபெண்ட்டாக போல்டாக இருக்கீங்க. ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் அசால்ட்டாக தள்ளிட்டு போயிருக்கீங்க. எப்படி? ஆக்சுவலி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும். உங்களோட கையில் காசு இருக்கும்போது உங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸும் அந்த தைரியம் வந்து தானாக வரும். பிகாஸ் நம்ம என்ன தான் காசு முக்கியம் இல்லைன்னு சொன்னாலும் லேடிஸுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறது அந்த காசு தான். அப்போ ஸோ வந்து நல்லா வந்து எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா உழைக்கணும் அப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட காலில் நிற்கும் போது அந்த தன்னம்பிக்கை நிறைய வரும். ஸோ எல்லோரும் வந்து டைமுக்கு படிச்சிருங்க, நல்லா டிகிரி எடுங்க, கண்டிப்பாக வேலை செய்யுங்க. வேலை செஞ்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுங்கள். கடைசி வரையும் கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து என்னென்னு சொல்கிற ஹோம் மேக்கராக இருக்கிறது வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கும். பட் ஒரு கட்டத்துக்கு பிறகு அது வந்து டிப்ரெஸ்டில் கொண்டு போய் விடும். ஸோ கட்டாயம் உங்களோட காலில் நில்லுங்க. அதுக்கு பிறகு தான் மேரேஜ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போங்க. இது என்னோட அட்வைஸ்.
அடுத்தது ஒரு ஸ்டோரி எழுத எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க? அது வந்து டிபெண்ட். இப்போ எனக்கு ஸ்டோரி லைன் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா 4 நாளில் கூட நான் ஒரு ஸ்டோரி முடிச்சிருக்கேன். அதே டைம் வந்து அந்த ஸ்டோரி லைன் வந்து என்னோட கனெக்ட் ஆகலை, ஸோ நான் கட்டாயப்படுத்தி எழுதுறேன்னா 3-4 மாதம் கூட எழுதிருப்பேன். ஆவரேஜாக வந்து 1 மந்த் பர் ஸ்டோரி அப்படின்ட்டு வச்சுக்கலாம். அடுத்த பூர்ணி, ஸ்ரீலங்கா வச்சு ஒரு கதை எழுதுங்களே. உங்கள் ஸ்டோரியில் அதே வயசு இருந்தால் நல்லா இருக்கும். எப்போவும் பணக்காரங்க லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணி எழுதுறீங்க, மிடில் கிளாஸ் லைஃப்பை வச்சு எழுத முடியுமா? நான் உங்கள் டைஹேட் ஃபேன். பூர்ணி, சாகரன், கஜன், விஜய் வர்மா, ஃபேமிலி பாய்ஸ், இந்த கேரக்டரில் ஒரு கேரக்டர் உங்கள் லைஃப்பில் மீட் பண்ணியிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீலங்கா வச்சு ஒரு கதை இல்லை, நிறைய கதைகள் எழுதலாம். நான் இப்போவே நிறைய கதை எழுதியிருக்கேன், ஸோ அது அப்படியும் வரும். அடுத்த மிடில் கிளாஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, அப்போ மிடில் கிளாஸ் கதை கட்டாயம் எழுதணும் போல தான் இருக்குது. அடுத்தது வந்து இப்படியான ஹீரோஸை, கஜன் மாதிரியெல்லாம் ஹீரோஸை ரியல் லைஃப்பில் யாருமே மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. வேணுமெண்ட் ஆத்ரியன், அர்ஜுன் மாதிரி கேட்டிங்கன்னா இருக்கும். பட் கஜன், சக்திவேல், பிறகு சாகரன் மாதிரியெல்லாம் பாசிபிள் இல்லை. என்ன தான் சொன்னாலும் பாசிபிள் இல்லை. அடுத்தது வந்து சிவன்யா ஸ்ரீயா, ஐ ஜஸ்ட் லவ் யுவர் ரைட்டிங். Mainly my favorites are Vamsi, Alvenus and Dear Machan type stories. Vamsi is my evergreen favorite. Please give us those type of heroes. Love between Vamsi and Thelma will be melting. Oh, thank you. அதாவது சாஃப்ட் ஹீரோஸ் கேட்குறீங்க, சாஃப்ட் அண்ட் கேரிங் ஹீரோஸ். எனக்கும் அப்படியான ஹீரோஸ் எழுத விருப்பம். ஆனால் நிறைய பேர் வந்து ஆன்டி ஹீரோஸும் கேட்குறாங்க. மிக்ஸ் பண்ணி எல்லாமே கொடுத்துடலாம். அடுத்த சைனிகா, உங்கள் நவலெல்லாம் சூப்பரான ராஜமுத்ர சீரீஸ் பார்ட் 2 சில்ட்ரன்ஸ் வச்சு போடுங்க ஆத்தர் ப்ளீஸ். வாய்ப்பே இல்லை, அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி, அதை வந்து எனக்கு ஹேண்டில் பண்ண முடியாது. த யாஸ் கார்மெண்ட்ஸ், மேம் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுவீங்களா? ஐ ஸ்டார்டட் ஸ்மால் ஸ்கேல் ட்ரெஸ்ஸிங் சேல்ஸ் பட் யூ ஓகே ட்ரெஸ்ஸஸ் டு ஆல் மை ஃபேவரட் லேடிஸ் ஐ மெட் பட் யூ ஆர் த ஃபேவரட் அண்ட் ஹேஸ் ஸ்பெஷல் ஸ்பேஸ் இன் மை ஹார்ட். ஆக்சுவலி இது வரைக்கும் என்னோட நிறைய பேர் கேட்டிருக்காங்க ப்ரொமோஷன் பற்றி. நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. பிகாஸ் என்னென்னு சொல்கிறது, ஒருத்தங்களுக்கு பண்ணிவிட்டு ஒருத்தங்களுக்கு பண்ணாவிட்டு அது இதுன்றதுக்காக சரியாக இருக்காதுன்றதுக்காக யாருக்குமே பண்ணதில்லை. இன் ஃப்யூச்சர் இப்போயும் வந்து நிறைய இன்கொயரிஸ் வரும், ப்ரொமோஷன் பண்ணுவீங்களான்னு. பட் எனக்கு கொஞ்சம் ஜென்யூனாக இருக்கணும். எனக்கு ஒரு போலியான ஒரு இல்லாத விஷயத்தை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறதுல இஷ்டம் இல்லை. அதனாலே வந்து நான் கூட வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதில்லை அப்படின்ட்டு சொல்லிடுறது. பட் கண்டிப்பாக வந்து நான் இன் ஃப்யூச்சர் கண்டிப்பாக பண்ணும்போது நான் உங்களை கண்டாக்ட் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக போடுவேன் அப்படி பண்ணுறதுன்னா. அதிலே நீங்கள் கண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் பண்ணி கொடுக்குறேன். அடுத்து சுமதி குமார், திஸ் சக்ஸஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஃபார் யுவர் ஒர்க் எத்திக்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லாட்டையா. உண்மையாக சொல்லுங்கள் டியர், உங்களால் எப்படி போலீஸ் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் டார்க் சீக்ரெட் ஸ்பேஸ் பண்ணி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுது? அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் முதல் கூகுளில் பண்ணுவேன், இப்போ ChatGPTயில் பண்ணுறேன். அதான் வித்தியாசம், வேறு வித்தியாசம் இல்லை. அதிகமாக வந்து ஒரு கேரக்டர் எழுதும் போது அந்த கேரக்டராக ஃபீல் பண்ணி எழுதுவேன், அதாவது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சேர்த்த மாதிரி. அடுத்து அடீன் மேனுவல், ஐயோ பிள்ளையாக வாசிக்கிறேன். Atli Nimanuel. Okay. Hi ma'am, how are you? Download your app. Only members can open. இல்லை, அதாவது வந்து ஆப் வந்து எல்லாருக்குமே அந்த ஆக்சஸ் இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணலாம். அதில் ஃப்ரீ ஸ்டோரிஸ் இருக்கும். நான் ரீரன் பண்ணுவேன். சில ஸ்டோரிஸ் வந்து டிரெக்டாகவே எழுதுவேன், அதாவது ஃப்ரீ சைட்டில். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கீழே எனக்கு நிறைய ஸ்டோரிஸ் எழுதுவேன். ஸோ மெயின்லி வந்து பிகாஸ் நான் ஆப்புக்கு கொடுத்த காசு கூட, ஸோ அதுக்காக வந்து ஐ ஹாவ் டு எனேபிள் சப்ஸ்கிரிப்ஷன். இல்லை நான் வந்து நட்டத்தில் ஒரு விஷயத்தை நான் நடத்த முடியாது. ஸோ என்ன தான் நான் ஒரு சர்வீஸ் மைண்டடாக இருந்தால் கூட அடுத்தது வந்து என்னோடய பிஸ்னஸ் மைண்டும் நான் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். டு பி ஃப்ரேங்க் நான் பேசுகிறேன். ஸோ வந்து எனக்கு அவ்வளோ நான் செலவு பண்ணிவிட்டு வந்து அதை நான் திரும்ப எடுக்க முடியலை அப்படின்ட்டா வந்து அந்த அப்போ நான் லான்ச் பண்ணதே ஒரு வேஸ்ட் இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 1 இயருக்கு வச்சுருக்கேன், 849 per year. பட் வந்து அதில் நிறைய ஸ்டோரிஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரீ ஸ்டோரிஸ் கொஞ்சமாக இருக்கும், 15 கதை 16 கதை அப்படி இருக்கும். அதில் வந்து ஃப்ரீ ஸ்டோரிஸ் அப்போ அது வந்து நான் ஆன்கோயிங் எழுதுவேன். மற்றபடி மோஸ்ட்லி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் நிறைய இது பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சிலருக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆக்டிவ் ஆகலை அப்படின்ட்டு இருந்தால் அதுக்கு கூட கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது கண்டாக்ட் அஸில் போய் எப்படி எங்களை கண்டாக்ட் பண்ணுறது, மெயில் அனுப்புறது, அப்படி அனுப்புனா கூட நாங்கள் ஆக்டிவ் பண்ணி விட்டுருவோம். ஸோ வந்து நோ இஷ்யூஸ் வித் தட். அடுத்து கலாதேவி, மேம் ராஜமுத்திரை சீரீஸ் மாதிரி இன்னொரு சீரீஸ் எதிர்பார்க்கலாமே, கன்சிடர் பண்ணுங்கள். ராஜமுத்திரை சீரீஸ் மாதிரி ஒரு த்ரில்லரான அப்படி சீரீஸ் பார்க்க முடியாது, அது பிறகு பிற்காலத்தில் வரும். பட் வந்து இப்போ வந்து ஒரு சீரீஸில் ஒரு பெரிய கதை, பார்த்த விழி பார்த்த நொடி,
ஐயோ அதுதான் கதையோட பேர். ஸோ வந்து அந்த கதை வந்து சீன் வந்து அப்ளிகேஷனில் போடுவேன், பெய்டு கீழே தான் போடுவேன். அது ஒரு பெரிய ஒரு இது கிட்டத்தட்ட அந்த எல்லா விதமான 5-6 ஹீரோஸ் அதில் வந்து யார், அபூர்வ வானவில் நூறடி கதையோட அந்த யாஷ் அவங்களோட ஜெனரேஷன், அப்புறம் வந்து ரணா அதாவது வந்து நிஜத்தின் நிலையில் வர்றது, வெண்ணிலாவில் வர்றது, அவங்களோட ஜெனரேஷன் எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து கஜன் சக்திவேல் மாதிரி ஒரு ஜென்ரேஷன் ஸ்டோரிஸ் வந்த மாதிரி தான் இந்த கதையும். ஸோ கஜன் மாதிரி அது சென்டிமெண்ட் இருக்குது, த்ரில்லர் ரொமான்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக இருக்குது. ஸோ அது ஒரு பாட்டாக வராமல் எல்லாம் சேர்ந்து ஒரு கதையாக வருது. அண்ட் வந்து வேறு கதைகள் சீரீஸ் எழுதலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பிரதிலிபிலும் அடுத்தது லதா ராஜா. பிரதிலிபிலும் உங்கள் பதிவுகள் அனைத்தையும் வெளியிடவும் நன்றி. இல்லையே, வாய்ப்பு இல்லையே, பிகாஸ் வந்து அப்ளிகேஷனில் எல்லா பதிவும் இருக்குது. நான் அப்ளிகேஷனை வச்சுட்டு நான் அப்படி பிரதிலிபிக்கு நான் ப்ரொமோஷனை கொடுக்குறது. ஸோ அதனால் அப்ளிகேஷன் வாங்க, எல்லா கதையும் படிங்க. அண்ட் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து நிறைய நாவல்கள் வெளியிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் அப்ளிகேஷனுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்ஸை வந்து மறக்காமல் தந்துடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.